தேங்க்யூ ஸோ மச் இந்த டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டேஜ் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா நான் இங்கே கதை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இல்லைன்னா அந்த ஆடிஷன் ஏதாவது அலைஞ்சிட்டு நான் காவேரி கார்னருக்கு தான் வருவேன். அப்போல்லாம் இங்கெல்லாம் கூட்டம் வெளியில் எல்லாம் பேனர்லாம் வைக்கும்போது சரி நம்ம எதுவும் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த ஆப்போசிட் டிக்கெட்லேருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த கார்லாம் போகும், பாடி கார்ட்ஸ்லாம் ஓடுவாங்க. எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கூட்டத்தில் அங்கெல்லாம் வந்து நின்று பார்ப்போம் ஆக்டர்ஸ் எல்லாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நிற்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப உழைச்சி தான் வராங்க எல்லோரும். கண்டிப்பாக அதே இது தான் நாங்களும் பண்ணேன். பட் ஃபஸ்ட்டு மூவி இட் ஜஸ்ட் அது ஓடிடி ரிலீஸு கொஞ்சம் தவறிடுச்சு. அது எனி மிஸ்டேக் அஃப்கோர்ஸ் எஸ் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் ஆஸ் அ டிரெக்டர். பிகாஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் அண்ட் ஆல் த ரிவ்யூவர்ஸ் ஆடியன்ஸு அவங்க எப்போவுமே சரின்னு நான் பார்ப்பேன். ஏன்னா பிகாஸ் நம்ம கருத்தை யார்கிட்டையும் திணிக்க முடியாது. உங்கள் கருத்தையும் யார்கிட்டையுமே உங்கள் இதில் ஏன்னா பிகாஸ் இங்கே தாட் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு கருத்து சொல்லும் போது எனக்கு பென்குயின்லேருந்து வரும்போது என் தலையில் கொட்டி ஓகே இப்படி எடுக்கக்கூடாது, இது இட் வில் நாட் ஒர்க் அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து நான் பர்சனலாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது நான் வந்த பேக்ரவுண்ட் அப்படி. நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணேன், கொஞ்சம் இதில் நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன். இப்போ கார்பரேட்டில் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, என்னதான் ப்ராடக்ட் எப்படி இருந்தாலுமே the கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னுவாங்க. ஹோட்டலுக்கு போனாலும் அது வந்து நல்லா இல்லை, சூப்பர் ஃபுட்டே வைங்க, நல்லா இல்லைன்னா எஸ் ஹீஸ் ரைட், அது மறுபடியும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு. அப்படிதான் நான் ஆடியன்ஸை பார்க்குறேன். அது சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் அது ஆஸ் அ டிரெக்டராக நான் தான் பொறுப்பு எடுக்கணும்னு. ஸோ பென்குயின் வந்ததுக்கப்புறம் ஐம் நாட் சேயிங் தட் இஸ் அ பேட் ஃபிலிம், பட் எனக்கு அதுலேருந்து நிறைய லேர்னிங் கிடச்சிது. இது ஏற்கனவே ஒரு இடத்துலையும் நான் சொல்லியிருக்கேன், எல்லாருமே ரேசஸ் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு படம்ன்றது அதுலேருந்து +1 அப்படி போகிற மாதிரி இருக்கும். எனக்கு ஆவரேஜாக இருந்தால் ஜீரோலேருந்து போவாங்க, அடுத்து நல்ல படம் கிடச்சிச்சா +1லேருந்து. நான் -1க்கு போயிட்டேன், கீழே விழுந்துட்டேன். அங்கேருந்து மறுபடியும் வரணும்னா +1க்கு ஒரு பெரிய உழைப்பு போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இங்கே சினி இண்டஸ்ட்ரியில் அதுக்கான ஒரு வேலையை பண்ணி அந்த ஒரு ப்ரொடியூசர்ஸை போய் நம்ம சொல்லி அதை அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஆக்டரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு க்ரூவே நம்பி அதுக்குள்ளே வருதுன்னா அந்த கன்விக்ஷன் எப்படி இருக்கணும். ஏன்னா நான் -1ல் இருக்கேன், என்னை நம்பி வருவாங்களான்ற பயம் எனக்கு உண்மையிலே இருந்தது. அந்த -1லேருந்து அந்த +1க்கு வரணும்னா ஒரு கதை, அந்த கதை மட்டும்தான் எனக்கு அடையாளமாக இருக்கணும். அப்படியான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணணும் அப்படின்றது தான் என் மைண்டுக்குள்ளே இருந்தது. சரி எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு ஒரே ஒரு கதை எழுதுவோம், ஃபைனல் ப்ராடக்ட். ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொன்னேன், சரி நீ ஒன்று பண்ணு, ஒரு வேளை தோத்துட்டேன்னா நீ இண்டஸ்ட்ரி விட்டு போய், நான் இண்டஸ்ட்ரி விட்டு போகலான்னு தான் இருந்தேன், ஒன்று ட்ரை பண்ணு அப்படின்னா ஒய்ஃப்டையும் சொன்னேன். அவளுங்க எங்கிட்ட அதான் சொன்னேன், ஒன்று ட்ரை பண்ணு, ஒன்று இவ்வளோ தடவை இருந்துச்சு, இது வந்து இப்போ 50-50 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இன்னும் ஒன்று ட்ரை பண்ணலாம். அப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஹாப்பியாக நான் சாட்டிஸ்ஃபைடோட வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு தான் முடிவு பண்ணி தான் இந்த ஜீப்ரா பிளேயர் சொல்லியே போட்டேன். அப்படி வந்த படம் தான் ஜீப்ரா. ஒரு 4 செவத்துக்குள்ளே ஆரம்பித்து நானும் யுவாவும் அப்பப்போ பேசுவோம். எங்கள் கதை இந்த ஜீப்ரா உருவானதே பாதி டீ கடையிலேயே அண்ணா நகர் பார்க்லேயும் தான், அங்கே தான் ஆரம்பிச்சது. ஸோ எல்லாம் பேசிட்டு ஓரளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த பவுண்டை கொண்டு போய் கொடுத்து நரேஷனோ இல்லைன்னா படித்தாங்கன்னா ஓகே ஆகிடும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் வந்தது. ஆனால் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஏன்னா நான் -1ல் இருக்கேன். எப்போவுமே அது இருக்கும் எனக்கு, எந்த படத்துலையும் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், இப்போவும் அது எனக்கு இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு போய் பாலா சார்கிட்ட தினேஷ் சார்ட்டையும் ஃபஸ்ட்டு நைட்டு நான் நரேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் அரௌண்ட் 11:30க்கு முடிஞ்சது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வெளியில் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு ஒரு 11:50 போல் கூப்பிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து செக்காக கொடுத்தாங்க. என்னால் நம்பவே முடியல என்னால். ஏன்னா இதெல்லாம் பழைய காலத்தில் நடக்கும், அதாவது சௌத்ரி சார் கொடுப்பாரு, அதெல்லாம் கேட்டிருக்கோம் நம்ம, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கோயிலில் ஒரு சிவன் கோயிலில் வச்சுட்டு சாமி கூப்பிட்டுட்டு நைட்டு 1 மணிக்கு எடுத்துகிட்டு போய் என் ஒய்ஃப் தூங்கிட்டாங்க, போய் எழுப்பியம்மா அந்த மாதிரி படம் கிடச்சிருச்சுமா அப்படின்ற. பிகாஸ் ஆஃப்டர் தட் அந்த இதில் அவங்க ஒன்று தான் சொன்னாங்க, திரும்பி வாங்கிக்க மாட்டாங்கல்ல அப்படின்றாங்க நைட்டில். அப்போ தான் எனக்கு இன்னும் டவுட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இல்லை அவங்க ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க போல இருக்குது, இதை கண்டிப்பாக வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் செக்கை டெபாசிட்டே பண்ணல, ஒரு பயத்தில் வச்சுருக்கேன். அவங்க கூப்பிடட்டும் பார்க்கலான்னு. ஒரு 20 days கழிச்சு அவங்களே கூப்பிட்டு, என்ன பிரதர் இன்னும் எங்களுக்கு இது ஆகலை, இது டெபிட் ஆகலை போடலையா அப்படின்னாங்க. இல்லைங்க நீங்கள் இன்னும் கன்ஃபார்மாக சொல்லுங்கன்னு. அட நம்ம பண்ணுறோங்க, நீங்கள் என்னங்க நீங்கள் அவள் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க டீமான்னாங்க. எனக்கு என்னை விடவே நான் சொல்லணும், என்னை விட கண்டென்ட்டை ரொம்ப நம்பினாங்க. சீரியஸ்லி தேங்க்ஸ் பாலா சார் அண்ட் தினேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச்.
அங்கேருந்து தான் இது ஆரம்பிச்சது. இங்கே பண்ண வேண்டிய படம் தாங்க இது உங்களுக்கு இந்த மண்ணுக்கு இந்த ஆடியன்ஸுக்கு தான் பண்ண வேண்டிய படம். எங்களால் அந்த டயத்தில் இங்கே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண முடியல. அது இந்த மேடையா சரியான மேடையான்னு தெரியல பேசுறது. எங்களால் இங்கே அதுக்கான இதை வந்து ஃபினான்ஸோ இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அதனால நாங்கள் எங்களுக்கு இன்னொரு சப்போர்ட் தேவை அப்படின்ற மாதிரி இருந்ததுனால நாங்கள் அந்த தெலுங்கு தேசத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு. ஆனால் இந்த ப்ராடக்ட்டோ நாங்களோ, ஏன்னா இதில் ஒர்க் பண்ண டீம் 70% இங்கே இருக்கிறவங்க தான், நாங்கள் தான். இந்த மண்ணுக்கு தான் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஆடியன்ஸை மைண்டில் வச்சு, ஏன்னா நான் இங்கே படம் பார்த்து வளர்ந்தவன். நான் எனக்கு திண்டுக்கல் தான் சொந்த ஊர். ஸோ இங்கே பார்த்து வளர்ந்தது. அதனால இங்கே இருக்க ஆடியன்ஸை நெருக்கி எழுதும் போது கொஞ்சம் அது பார்டர் தாண்டும் போது அவங்களோட கல்ச்சரையும் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தான் எழுத வேண்டியதாக இருந்தது. அதனால அது ஒரு மேக் ஓவர் பண்ணி இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க இந்த படத்தை வந்து. எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்ன்றது இருக்கு, படம் நல்லா வந்திருக்குன்னா. ஆனால் அது ஒரு ஆடியன்ஸை பப்ளிக் ஃபோரமில் ஒன்று வைக்கவும் போது டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கும். இந்த ஹால்லேயே எக்கச்சக்க பேர், ஒருத்தவங்களுக்கு இது பிடிக்கும், நூடுல்ஸ் பிடிக்கும், ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குன்ற மாதிரி தான் ஒரு இது பிடிக்கும், ஜானர் பிடிக்கும். ஆனால் இதை நான் தேட்டரில் போய் பார்க்கும் போது ஒட்டு மொத்தமாக எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணது வந்து ஐ எம் ரியலி ஃபீலிங் பிளெஸ்டுங்க. சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். ரொம்ப நன்றி. இந்த மேடைக்கு நான் டிசர்வான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் சீரியஸ்லி நீங்கள் இதை ஏற்றி விட்டுருக்கீங்க. ஏன்னா உங்கள் ரிவ்யூஸு, உங்களோட வார்த்தை, வேர்ட் ஆஃப் மவுத்து எல்லாமே எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். இது உங்களோட வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஐ ஜஸ்ட் டெடிகேட் எவ்ரி திங் டு யூ. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இதை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டோரியாக தான் ஆரம்பித்து எழுதினோம். அதை வந்து இவ்வளோ பெரிய படமாக இன்றைக்கி இவ்வளோ லாங்குவேஜஸில் கொண்டு வந்ததுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப நன்றி ஈஸ்வர். தேங்க்யூ த ஆக்டர்ஸ் எவ்ரி ஒன். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த படத்துக்கான ரிவ்யூஸ் இது வரைக்கும் பாசிட்டிவாக தான் எழுதியிருக்கீங்க. தொடர்ந்து அதே மாதிரி எழுதி இது இன்னும் நீங்கள் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. படத்தை பற்றி சொல்லும்பொழுது முதல்ல நான் பாலா சாரை தான் சொல்லணும். என்னை வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, சரிங்க சார் ஓகே அப்படின்னு சொல்லும்போது, படம் முதல்ல பார்த்துடுறேன் சார் அப்படின்னேன். படம் பார்த்த உடனே மனசுக்கு பட்டது இந்த படத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணுங்கிற, ஏன்னா படம் நம்மளை இழுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இழுத்துச்சு. அதுக்கு டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு புதுசாக இருந்துச்சு. அப்போ லக்கி பாஸ்கர் வரலை, ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்தேன். அந்த ஜேனர் தானே தவிர பார்க்கும்போது ஐயோ ஒரு மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக படமாக இருக்குது, ஸோ இதை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது, அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம டப் பண்ணும்பொழுது நம்மளை இழுக்கும் அது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மேஜிக் வந்து இந்த படத்தில் நடந்தது. சொல்லப்போனால் நம்ம கேஜிஎஃப்ல நடந்த ஒரு விஷயம் அது. கேஜிஎஃப் 1 நான் பண்ணும்பொழுது எனக்கு இந்த எதிர்பார்ப்பு இல்லை, ஆனால் அந்த கேரக்டர்ஸ் என்னை உள்ளே இழுத்துச்சு. அதே மாதிரி ஒரு உணர்வு இந்த படத்தில் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது உழைப்பு, ஒவ்வொருத்தரோட கடினமான உழைப்பு இதில் வந்து இருந்திருக்குது. எப்படி சொல்கிறோம், ஏன்னா கண் கூட பார்த்தா தயாரிப்பாளராக இருக்கட்டும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எடிட்டர், இவங்களோட ஒர்க்கெலாம் வந்து ரொம்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அதை நினைக்கும் பொழுது அந்த உழைப்பு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களோட கையில் இப்போ இந்த சூழ்நிலையில், இதுக்கு முன்னாடி இருந்த சூழல் வேற மாதிரி இருந்தது, இன்னைக்கு இருக்கிற சூழலில் இதை எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேணுங்கிறது உங்களோட கையில் இருக்கிற ஒரு விஷயத்தினால அதற்கான முழு ஆதரவையும் அன்பையும் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட் மார்னிங் ஆல். இது ஆக்சுவலாக ரொம்ப 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 சர்ப்ரைசிங் அண்ட் ஒரு ஹாப்பி மூமெண்ட். என்னன்னா, இந்த ஹாப்பின்றது கூட நான் வந்து ரொம்ப நார்மலாக சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் வந்து என்னோட ஒரு லிட்ரலி ஒரு 15 years ஆஃப் ஒரு ரொம்ப பெரிய கனவு. ஏன்னா சினிமாவுக்கு வந்து 2009 வந்து ஃபர்ஸ்ட் நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்தேன். வித்தவுட் எனி சப்போர்ட், வித்தவுட் எனி பேக்ரவுண்ட், எதுவுமே இல்லாமல் வந்த ஒரு இது. நான் இன்னைக்கு எடிட்டர்னு சொல்கிறத விட செல்ஃப் மேட் எடிட்டராக இருக்கிறது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பிகாஸ் நான் யார்கிட்டையுமே எனக்கு ஒர்க் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆக்சுவலாக நான் ரொம்ப டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணேன், யார்கிட்டயாவது அசிஸ்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். பட் அந்த ஒரு பீரியடில் அப்போ தான் வந்து இந்த ஃபிலிம் டு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் ஆன ஒரு டைம். ஸோ என்னால் வந்து பெருசாக அந்த இடத்துல யாரும் பெருசாக ரீச் பண்ண முடியல, நிறையா ட்ரை பண்ணேன். பட் ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு சென்னை லேண்ட் ஆகும்போது டைரக்டர் ஆகணும்னு ஆன ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இப்போ வரைக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் நான் இன்னும் ஐம் ஹோல்டிங் ஆன். ஸோ இப்போ இந்த ட்ராவலில் வந்து நிறைய படங்கள், நிறைய என்ன சொல்கிறது, நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க. டூ மெனி இன்புட்ஸ் இருக்கும். நீங்கள் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, நீங்கள் எப்படி எல்லாம் எடிட்டர் ஆக முடியும், இல்லை நீங்கள் எப்படி வந்து இல்லை டைரக்ஷன் போனீங்கன்னா நீங்கள் யார்ட்டா ஒர்க் பண்ணுங்க, அது இது நிறைய ஓவர் த பீரியட் நிறைய வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் ஏதோ ஒரு நம்மளோட கான்ஃபிடன்ஸ். ஸோ சின்னதாக ரைட் ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பிச்சு நாளை இயக்குனர்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும்
ஷார்ட் ஃபிலிமோ ஆட்ஸ் இது மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருந்த இதெல்லாம் நிறைய உண்டு. ஸோ சடனாக ஒரு ஐ அட்டெண்டட் ஒரு ஒர்க் ஷாப், மிஸ்டர் டைரக்டர் ஆர்எஸ் பிரசன்னா வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ கல்யாண சமையல் சதம் பண்ணியிருந்தார், ஐ திங்க் 2012 or 13. ஸோ அவர் வந்து இன்னி வரைக்கும் இஸ் பீன் வெரி கைடிங் மென்டர் டு மீ. ஸோ அவரோட கைடன்ஸில் அவர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறது, நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒன்றா வளர்ந்துட்டு இருந்த டைம். ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணின்னு இருக்கேன். ஏவிஎம் ஸ்டுடியோஸ் கூட ஒரு டெலிஃபிலிம் பண்ணியிருக்கேன், இதுவும் கடந்து போகும் சொல்லிட்டு அதில் டைரக்ட் பண்ணி எடிட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஆனால் சின்ன சின்னதான ஒரு கிராஃபில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், ரைட் ஃப்ரம் பென்குவின் பண்ணியிருக்கேன், குருதியாட்டம் ஒரு படம் பண்ணேன். பட் நான் நினச்ச மாதிரி அந்த ஒரு லைம் லைட் ஆர்ல ஒரு நோட்டிசபிள் இது வந்து எனக்கு நடக்கல. பட் தட் இஸ் வேர் ஈஸ்வர் கேம் இன். ஒரு 2014-15 வந்து ஃபர்ஸ்ட் ஐ மெட் ஈஸ்வர். அதோட ஜேர்னி வந்து என்ன தெரியல, பியாண்ட் எனிதிங். அவர் சும்மா ஒரு டைரக்டரா இல்லாமல் எனக்கு ஒரு வெரி வெரி லவ்விங் பிரதராகவும் ஒரு லவ்விங் ஃப்ரெண்டாகவும் இஸ் பீன் கைடிங் மீ. நாங்கள் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம் எல்லா ஒரு இதுலையும். எனி டிஸ்கஷன் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு டீ கடை, அந்த டீ கடையில் உட்காந்து நாங்கள் பேசுறது தான் அதிகம். நாங்கள் நார்மல் எடிட்டிங் ஸ்டுடியோவில் இருந்ததை விட டீ கடையில் பேசுறது தான் அதிகம். ஸோ எங்களோட ட்ராவல் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அண்ட் ஹி ஹஸ் ட்ரஸ்டட் மீ வித் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பென்குவின். அதை முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு சின்ன கேப் இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து ஜீப்ரான் ஃபர்ஸ்ட் அந்த எழுத்து ஆரம்பிச்ச இதுல இருந்து he has been sharing all the information. ஓகே, இதை இப்படி பண்ண போறோம், இது இப்படி பண்ண போறோம், எல்லாமே வந்து ஒரு விஷயமா எங்களுக்கு சொல்லி அதுல இந்த ஃபர்ஸ்ட் லைன் எழுத ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு தினேஷ் சொன்ன மாதிரி 600, 700, 800 பேஜஸ் வரைக்கும் எழுதி லாஸ்டா ஒரு டிராஃப்ட் பண்ணி வித் ஹெல்ப் ஆஃப் ரைட்டர் யுவா எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி அதை பிச் பண்ணும் போது the very first pitching it was okayed. அது வந்து the biggest credit to Mr. Bala sir and Dinesh sir. ஏன்னா அவங்க இன்ஸ்டன்ட்டா அவங்க அப்ரூவ் பண்ணி ஒரு செக்கையும் ஒன்று கொடுத்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஈஸ்வர் வந்து அன்னைக்கு முடிச்ச நைட் உடனே கால் பண்ணாரு. we are so ரொம்ப ஹாப்பி இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு கிடைச்ச மாதிரி, அதாவது அந்த செக் வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அந்த அளவுக்கு ஐ ஓ சோ மச் டு ஈஸ்வர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேடல இன்னைக்கு வந்து தியேட்டர்ஸ்ல எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க, எக்ஸ்ட்ரீமா செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் ரியலி கிரேட்ஃபுல். எனக்கு வந்து எல்லா ஸ்டேஜ்லயுமே இப்போ நம்ம இது வரைக்கும் நான் ஒரு 3-4 ஸ்டேஜஸ் இந்த படத்து மூலியமா ஏறி இருக்கோம். அதோட எல்லா கிரெடிட்டுமே ஃபர்ஸ்ட் ஐ கிவ் டு ஈஸ்வர். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த ஸ்டேஜ்ல இல்லை. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ஈஸ்வர் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப ஸ்பெஷலானது. ஆஸ் அ எடிட்டரா ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னாக்கா, எனக்கு டூ மச் டு பிளே. ஏன்னா எடிட்டிங் டேபிள்ல சும்மா நம்ம ஒரு ஃபுட்டேஜஸ் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அலைன் பண்ற மாதிரி ஒரு இதுவா இல்லாம எனக்கு கிரியேட்டிவ் ஸ்பேசஸ் வந்து நிறைய கொடுத்திருந்தாரு. அண்ட் அந்த கதையை நான் ஃபர்ஸ்ட் நரேஷன் கேட்ட டைம்ல வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் இருந்தது. என்னன்னா, சரி நம்மளும் எனிவே டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், டைரக்டர் ஆகணும்னு தான் நம்ம வந்தோம். ஒரு 15 years ஆயிடுச்சு, சின்னதாக பண்ணோம், இன்னும் பெருசாக பண்ணல. சரி நம்ம டைரக்ஷன் ஆகணும், எப்படியாவது ஒரு டைரக்டர் ஆகணும் ஃபிலிம்க்கும் அப்படின்னு நான் எஃபோர்ட் போட்டுட்டு இருந்த டைம்ல வந்து ஐ தாட் ஓகே, ஒரு ஏதாவது ஒரு படத்தில் ஒர்க்கும் பண்ணலாம். ஏன்னா நான் வேற எந்த படத்துலையுமே அசோசியேட்டா அசிஸ்டண்டா எதுவுமே ஒர்க் பண்ணதில்லை. ஸோ ஓகே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஏன்னா ஃபீல்ட் இன்னைக்கு இருக்கிற அப்டேட்டட் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லும்போது அப்போ ஈஸ்வர் கரெக்டாக அந்த டைம்ல he was also looking out for கோ டைரக்டர். சரி கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணாரு. சரி ஓகே, நல்லா இருக்கே, தெலுங்கு படமாவும் அது அமைஞ்சது. சரி ஓகே, ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ்ல இருக்கலாம். இந்த ஸ்கிரிப்டை 2 years 1 year 2 year என்ன இருந்தாலும் இதை இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஹார்ட் ஃபெல்ட்டா நான் ஃபீல் பண்ண ஒரு டைம் இருக்கு. ஐ திங்க் 2.5 years பேக் இந்த டிசிஷன் எடுத்தோம். சரி ஓகே பண்ணலாம், சேர்ந்து அப்படியே எடிட்டிங்கும் பண்ணலாம்னு நினைச்சோம். ஸோ நான் கோ டைரக்டராகவும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். என்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி ஏதாவது இம்பார்ட்டண்டா சீன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது he also gave me, சரி நான் செகண்ட் எப்பவுமே நாங்கள் 2 கேமரா வச்சிருப்போம். எல்லா டேஸ்லயுமே 2 கேமரா நாங்கள் வச்சு ஷூட் பண்ணுவோம். ஸோ ஒரு கேமரா வச்சு ஃபுல்லா ஈஸ்வர் ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு, இன்னொரு கேமரா என்கிட்ட கொடுத்துரு, அதனால நீங்க போய் அந்த மற்ற பேட்ச் மற்ற இந்த ஷார்ட்ஸ்லாம் எடுங்க அப்படின்னு தைரியமா எனக்கு கொடுத்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் he gave me that privilege, like அந்த ஒரு ஸ்டாண்ட் எனக்கு நிறைய என்ன ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாரு. he believed that I can do அப்படின்னு என்ன ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாரு. ஸோ அந்த இதுக்குமே ஐ ரியலி சின்சியர்லி தேங்க் him. அண்ட் அந்த கிராஃப்ல இருந்து வரப்போ came in மிஸ்டர் சத்யதேவ் சார் அண்ட் தனஜயா சார். அவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் fabulous. ஏன்னா I've never seen somebody as Satyadev as so down to earth and so friendly. நீங்க பார்க்கவே முடியாது. பிகாஸ் மேபி இந்த கிரௌட்ல எத்தனை பேருக்கு சத்யதேவ் சார் பத்தி தெரியும்னு தெரியல. ஐ ஹவ் ஹேட் தி பெஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் மை பிரதர். இன்னைக்கு வந்து இஸ் ஆல்வேஸ் கால்ஸ் மீ பிரதர்னு சொல்லி பேசி எனி டாப் சும்மா பேசுறதுனாலுமே அனில் வா
அப்படின்னு ஷூட்டிங் நடுவில் கூப்பிட்டு அப்படியே போய் ஒரு பக்கம் ஓரமாக நிற்போம். அந்த அளவுக்கு இஸ் பீன் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி, ஹஸ் பீன் ஸோ அட்டாச்ட். ஐ எம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல். சும்மா நம்ம ஒரு டைரக்ஷனில் இருக்கோம் இல்லை ஏதோ ஒரு டீமில் இருக்கோம்லாம் பார்க்காம எவ்வளோ தூரம் ஈஸ்வருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு, அதே இம்பார்ட்டன்ஸ் எனக்கும் ஒரு ஈக்குவலி கொடுத்துருக்காரு. ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி ஃபார் இட். அண்ட் சேம் வித் தனஜயா சார் அண்ட் சத்யராஜ் சார். சார் அவங்க கூட ஒர்க் பண்ணதுல பிளாஸ்ட் சார். சீரியஸ்லி த ஷூட்டிங் வாஸ் என்ஜாயபிள். அதாவது சத்யராஜ் சார் இருந்தார்னா அது என்ஜாயபிளா இருக்கும். எல்லாருக்கும் அவ்வளோ மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ரொம்ப சார் நீங்க எக்ஸ்ட்ரீம்லி சீனியர். நாங்க பிளஸ்ட் சார். நீங்க ஷூட் எங்க கூட இருந்து ஒர்க் பண்ணதுல we are so blessed. So and beyond all that the major credit goes to Mr. Bala sir, Dinesh sir and also SN sir. அவங்களோட விஷன் சின்ன படமா நாங்க ஆரம்பிச்சோம். பிகாஸ் இன் அண்ட் அவுட் இந்த படத்தை பத்தி எனக்கு தெரியும். இன் அண்ட் அவுட் எனக்கு தெரியும். சின்ன பட்ஜெட்டா ஆரம்பிச்சு நாங்க ஹைதராபாத் பண்ணும்போது பெரிய பட்ஜெட் பெரிய விஷனா இந்த படத்தை கொண்டு போகணும்னு நினைச்சது வந்து கம்ப்ளீட்லி பாலா சார். ஸோ அவரோட அந்த விஷன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல இவ்வளோ ஆல்மோஸ்ட் 1000 ஸ்கிரீன்ஸ் மேல ரிலீஸ் ஆயிருக்குன்னா அது பாலா சாரோட விஷன். ஸோ டெஃபினெட்லி ஓஹம் பிக். ரொம்ப கடன் பட்டிருக்கேன் கண்டிப்பா. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஃபார் ஆல் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி, அதாவது யூஸ்வலா ஒரு படத்துல வந்து எடிட்டரை பெருசா நோட்டீஸ் பண்ணதில்லை டு பி ஹானஸ்ட். நிறைய இடத்துல வந்து எடிட்டர் அப்படின்லாம் வந்து ஓகே அவங்க ஸ்டேஜ்ல வருவாங்க போவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் கண்ணால. பட் இந்த படத்துல வந்து ஒருத்தருமே பார்த்து இவர் தான் எடிட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ற அளவுக்கு ஒரு பேர் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல். நான் இந்த இதுல இருந்து அதாவது லிட்டரலி 15 இயர்ஸ் ஆனாலும் இன்னில இருந்து நான் கெரியரை ஸ்டார்ட் பண்றேன்னு நான் வந்து நான் ஃபீல் பண்றேன். ஆக்சுவலா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ரெஸ்பான்சஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை மேலுமே நீங்க வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இது இன்னும் பெரிய ரன் பண்ணணும். 3rd வீக் எப்படியாவது ஓடணும்னு நான் வந்து ரொம்ப வேண்டிட்டு இருக்கேன். நான் ஈஸ்வர்ட்டி நான் பேசிட்டு இருக்கேன். புஷ்பா வரமோவே அது கூட ஓடணும், ஈக்குவலி ஓடணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப வேண்டிக்கிறேன். இட் வில் ஹேப்பன், ட்ரஸ்ட் மீ, இட் வில் ஹேப்பன். நான் நிறைய எனக்கு கொஞ்சம் கடவுள் பக்தி இருக்கு. அதே சமயத்தில் நான் ரியாலிட்டியும் நான் வந்து ஈக்குவலி நான் நம்புறேன். ஸோ அந்த ரியாலிட்டியை வந்து இன்னைக்கு நான் வந்து அத்தனை தியேட்டர்ஸ்ல நான் பார்க்கும்போது த சப்போர்ட், த லாஃப், கிளாப் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமா இருந்திருக்கு. ஒருத்தருமே படம் முடிச்சுட்டு போகும்போது சிரிச்சுட்டு தான் போயிருக்காங்க. அட்லீஸ்ட் 95% சிரிச்சுட்டு தான் போயிருக்காங்க, ஹாப்பியா போயிருக்காங்க. கண்ணால பார்த்தோம். நாட் 1 தியேட்டர், நாட் 2 தியேட்டர், அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 தியேட்டர்ஸ் நாங்க வந்து ஹைதராபாத்லயும் சரி சென்னையிலுமே சரி பார்த்தோம். ஸோ அதுல வந்து ஐ ஃபீல் சோ ஹாப்பி. இதுக்கு மேல ஒரு டெக்னீஷியனாவோ ஒரு டைரக்டராக எங்களுக்குலாம் வந்து இதோட பெட்டரா ஒரு ஹெல்ப் ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ரியலி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு மேல பெட்டரா இன்னும் இதோட பெட்டரா ஒர்க் அண்ட் பெட்டரான எடிட்டிங் ஆர் பெட்டரான டைரக்ஷன் பண்ணணும்னு என்னோட ஒரு ஆசை. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த படம் லக்கி பாஸ்கர் டைப்பில் இருந்தாலும் இது டோட்டலாக வேறு சேஞ்சாக டைரக்டர் சார் பண்ணியிருந்தார். ரெண்டும் ஒரே டயத்தில் வர்ற மாதிரி இருந்தப்போ அதை விட அது ஒரு இதில் இருந்தாலும் இது ஒரு மாதிரி எடுத்து ரொம்ப நல்லா ஸ்பீடாக படம் போய் உட்காந்தோன்னா படம் முடிகிற வரைக்கும் அடுத்தென்னு கொண்டு போய் மக்களை நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணி வச்சுருக்கு. இந்த அளவுக்கு இந்த படம் இப்போது எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. 150 ஸ்க்ரீன் போட்டிருந்தோம். இன்னும் இந்த வாரத்தில் வந்து இன்னொரு 100 ஸ்க்ரீன் மேலே எக்ஸ்டன் ஆகும்னு நினைக்கிறோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர், தொலைக்காட்சி நிருபர்கள், ஊடக நண்பர்கள், மேடையில் வீட்டிற்கும் படக்குழுவை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜீப்ரா படம் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்தோன்னே இந்த படம் ஏதோ பண்ணணும், நம்ம தமிழ்நாடு பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருந்தேன். அப்புறம் நண்பர் என் கோவை டிஸ்ட்ரிபியூட்டர் வேல்முருகன் மூலமாக தீபாவளிக்கு பண்ண வேண்டிய படத்தை தள்ளி ரிலீஸ் ஆகி பண்ணோம். நாங்கள் படம் பண்ணி பார்க்குறப்போ நான் படம் ஆக்சுவலாக பார்க்கல. படம் வாங்கிட்டதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ் ஷோ தான் பார்த்த அன்னைக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பாக லக்கி பாஸ்கர் சாயில் இருந்தாலும் பட் இது வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய நிருபர்கள் எல்லாமே படம் பார்த்துட்டு ஃப்ராங்காக எழுதுவாங்க. நம்ம ஒன்றும் மிகப்படுத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. தப்புனா தப்பும்பாங்க, கரெக்டுனா கரெக்டுமா. இது கொண்டு போய் கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர்த்துவாங்க. ஒன்றுமே ப்ரொமோஷன் இன்ஃபீல் பண்ணாதீங்கன்னு இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியன்ஸ் வெள்ளிக்கிழமை ஓப்பன் பண்ணதில் ஃபஸ்ட் டே வசூலில் செகண்ட் டே டபுள் மடங்கு, நேற்று எக்ஸ்ட்ரானரி வசூல், இன்றைக்கி எல்லா பக்கம் ஷோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதுக்கு காரணம் படமாக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் மிகப்பெரிய காரணம். இன்னும் இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் நிறைய சேரணும். இன்னும் பெரிய கலெக்ஷனாக இன்னொரு ஃபங்க்ஷனில் நீங்களே மீட் பண்ணி இருக்கணும். அதுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அப்புறம் குறிப்பாக இந்த படத்துங்களுக்கு கொடுத்த ப்ரொடியூசர் பாலசுந்தரம் சார், தினேஷ் சார், ரெட்டி சார் இவருக்குமே இந்த படம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு குறிப்பாக சொல்லணும் நம்ம டைரக்டர் சார், எடிட்டர் சார், மியூசிக் டைரக்டர் இவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. மென்மேல் ஆதரவு கொடுங்க. நன்றி. வந்திருக்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு பண்ணது அஞ்சரை பெட்டி.
அஞ்சரைப்பேட்டிங்கிற நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு சமையல் நிகழ்ச்சி. அது நல்லா பண்ணதுனால அடுத்தது செம்பருத்தின்னு ஒரு சீரியலை அந்த அதே சேனல் கொடுத்தாங்க. அதுவும் சவுத் இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்ட ஒரு சீரியலு. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் என்ன வந்து ஒரு இன்வால்மெண்ட்டில் பண்ணியிருக்குமோ அதே இன்வால்மெண்ட்டில் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி மை பிரதர் மிஸ்டர் பாலசுந்தரம் அவருடைய ஐடியாலஜியில் தான் இது அப்படி படம் வந்து இவ்வளோ பெரிய படமாக போயிருக்கு. தேங்க்யூ ஃபார் தட் மை பிரதர். சரி, ஒரு சின்ன படம் பண்ணியிருக்கலாம், பட் இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய படமாக்குனது அவருடைய விஷன் தான். தேங்க்யூ ஃபார் தட் மை பிரதர். அண்ட் வந்து ப்ளஸ் கரண் சொல்கிறதுக்காக இல்லை, நீ நிறைய பேர் ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க படத்தை பற்றி. அன்றைக்கி படம் பார்த்துட்டு ஸ்டாண்டிங் ஓவியேஷன்லாம் கிடச்சிது, நானும் பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்யூ ப்ளஸ் மீடியா ஃபார் தட். எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்டில் மனிதனாக கனெக்ட் ஆகிறது வந்து கண்டென்ட் தான். ஒரு ஹீரோ வச்சு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி காமெடி பண்ணி கதை எப்படி ஓகே பண்ணணுன்னு எங்களுக்கு தெரியல. அது கேட்கும் போது அது சுவாரஸ்யமாக இல்லை. கண்டென்ட்டாக தேடும் போது ஈஸ்வர் கார்த்திக்னு ஒருத்தர் வந்து கண்டென்ட் தான்டா வேணும் தான் வச்சுக்கங்கடான்ட்டு ஒரு 800 பேஜ் புக்குலெட்டு வந்து கொண்டாந்து கொடுத்துட்டு இதான் சார் ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டு, உங்களுக்கு ஓகேன்னா இன்னும் 2 டிராஃப்ட் பண்ணுவேன்னு சொல்லி கடைசியாக முடிக்கும் போது ஒரு 4500 பேஜ் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு கதையை வந்து கொடுக்குறாரு. ஒரு சூட்கேஸ்குள்ளார எவ்வளோ வைக்க முடியுமோ அது மாதிரி ஒரு 5 மடங்கு வச்சு 3 கூட மூடாத மாதிரி தான் இருக்கும் இந்த படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துட்டு தேங்க்யூ ஈஸ்வர் ஃபார் தட். இதில் வந்து ஃபுல் ஸ்டஃப்டு தான், லேகுக்கெலாம் வேலையே கிடையாது. எடிட்டர் வந்து வெரி ஹாப்பி. ஆல்ரெடி அவர் நம்ம நண்பர் படத்தில் எடிட்டராக இருந்தால் கூட எடிட்டர் வந்து இந்தியாவுக்கே ஒரு முக்கியமான எடிட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், மிஸ்டர் அனில். எடிட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஃபஸ்ட் டைமர் தான். ட்ரைபாடு போட்டு இங்கே வரைக்கும் வந்திருக்கேன்ற அந்த ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு இந்தியா லெவலில் ஃபேமஸாக வருவார். ஈவன் டைரக்டர் வந்து ஒரு இந்தியா லெவலில் ஃபேமஸாக வர்றதுக்கான திறமை இருக்கிறவர் தான். ஸோ நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் டைமராக சேர்ந்து உங்கள் முன்னாடி வந்து ஒரு படம் பண்ணிவிட்டு அந்த மேடையை வந்து ஏறி பேசுகிறதுக்கு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு, சரி நம்மெல்லாம் ஒரே ஃபேமிலி தானே, என்ன இப்போ தப்பாக பேசினா கூட மன்னிச்சிட போகிறாங்க, இந்த பழைய நியூஸ் ப்ரெஸ்காரை காட்டி தப்பிச்சிடலாம், இல்லை போலீஸ்கிட்ட காட்டுவோம்ல நைட்டில் டிடிக்காக உங்கள் எல்லாருக்குமே சில சீனியர்ஸ்க்கு இப்பயும் ஃபோன் பண்ணுறது உண்டு. ஸோ அந்த நம்பிக்கையில் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்கள் ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்குறீங்க. ஸ்டேஜில் சம்திங் பண்ணி பேச தெரில, அதை உண்மையாக பேசிட்டேன். ஸோ தொடர்ந்து என்கரேஜ் பண்ணுங்கள். கண்டென்ட்டை மட்டும் நம்பி ஒரு படம் எடுக்கலாம், அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு படம் கூட ஒரு 30 கோடி வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தில் 2 முக்கியமான ஆள் வந்து மிஸ்டர் பாலாஜி அண்டு இன்க்ளூடிங் SN ரெட்டி சார். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் டைமருக்கான பேரியர்லாம் வந்து சொல்லி அதை ஈஸ்வர் சார் கொண்டு வந்த ஸ்கிரிப்ட் மாதிரி தான். அது ஒரு 4500 பேஜ் போகும். அது ஃபஸ்ட் டைமருங்கிறதுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு அடி இருக்குது. அந்த அடி வந்து ரொம்ப வலிக்கும். அந்த அடியெல்லாம் தாண்டி மேடை ஏறிட்டோம் நாங்கள். அந்த மேடையில் தொடர்ந்து இருக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் ஆசீர்வாதமும் அண்டு உங்கள் அனுதாபமும் வேணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சார். நன்றி.